முதல்ல அவர் என்னவா இருக்காருன்னு தமிழக மக்களுக்கு மட்டுமில்ல முதலமைச்சர் ஐயாவுக்கே தெரியுமான்னு தெரியாது. அந்த நிலைமையிலதான் இருக்காரு. உண்மையில எனக்கு நான் கூட இனிமேத்தே அவரை போய் என்னமா இருக்காரு, என்னென்ன மாதிரியா துறையெல்லாம் அவர் கவனிச்சுட்டு இருக்காருன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த அந்த மாதிரியா சூழ்நிலையிலதான் இருக்காரு. ஏன் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, செந்தமிழண்ணாவை தெரியாதவர்கள் உலக நாடுகள் ஃபுல்லா முழுவதும் மாற்றத்தை விரும்பக்கூடிய அத்தனை பேரும் சீமானே தெரியும். சீமான், செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ற அந்த ஒற்றை வார்த்தை மாற்றத்திற்கான விதை அப்படிங்கிறத உலக நாடுகள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அதனால்தான் அவருக்கு கடவுச்சீட்டே வழங்காமல் இருக்கிறது. இந்த கடவுச்சீட்டே வழங்காமல் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட போய் அவரை கேட்க சொல்லுங்க. என்ன அவர் யாரு, செந்தமிழன் சீமான் யார் அப்படிங்கிறத அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். இவரை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை உலக நாடுகள் எல்லாம் கவனிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒற்றை கேள்வியை கேட்டு அவருடைய அறியாமையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நான் சொல்ல முடியும். அவரை பற்றி எனக்கு நான் கூட இன்னும் போய் தேடணும் என்னவா இருக்கிறார். அதாவது நான்கு சம்பத்தையா தமிழறிந்த அறிஞராக நாங்கள் எங்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெரியவர்களை மரியாதையோடு பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆனால் தமிழ் அவரிடம் இருப்பதற்காக நாங்கள் வெக்கப்படுகிறோம். உண்மையிலே சொல்றேன், வெக்கப்படுறோம். ஏன்னா சுயநலமாக ஒரு தமிழ் இருக்காது, அதே மாதிரியா பச்சோந்தியாக ஒரு தமிழ் இருக்காது. தமிழெண்ணை உலக நாடுகளை எல்லாம் நேசிக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட தமிழெண்ணையை பிழைப்பாக தன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு மற்றவரை விமர்சிக்கக்கூடிய அந்த ஐயாவை நான் ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்கிறேன். அவர் அதற்கான தகுதி உடையவர் அல்ல. அவர் வயதுக்காக நான் மரியாதை கொடுக்க நினைக்கிறேன். அப்படித்தான் எங்கள் அண்ணா எங்களை வளர்த்திருக்கிறார். மற்றபடி தமிழ் அவர் நாவில் இருக்கிறது என்பதற்காக கொஞ்சம் மரியாதையாக பேச நினைக்கின்றோம். மற்றபடி அவரை பேசுவதற்கு தகுதி இல்லாத மனிதராகத்தான் நான் தருகிறேன். அனந்தஜித் என்ற ஒரு பேச்சாளர் குரங்கு கூட்டம்ன்றாரு நாம் தமிழர். குரங்கு கூட்டம் யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஏன்னு கேட்டா, இது 15 ஆண்டு காலமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் எத்தனையோ கூட்டங்களை நடத்தி இருக்கிறார். எல்லாரும் கேள்வி செய்யற மாதிரியா மரத்துக்கு கூட்டம் நடத்தி இருக்கிறார், மண்ணுக்கு கூட்டம் நடத்தி இருக்கிறார், மலைக்கு கூட்டம் நடத்தி இருக்கிறார், கடலுக்கு கூட்டம் நடத்தி இருக்கிறார், ஆண்மார்களுக்கு எல்லாம் கூட்டம் நடத்தி இருக்கார். ஏன் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் கூட்டம் நடத்தி இருக்கார். அதாவது இந்த உலகத்தில் இந்த பூமியில் வசிக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு சூழலியல் ஆர்வலராக, ஒரு மனிதநேயவாதியாக, தலைவன் என்ற நிலையையும் தாண்டி உரை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறைவனாக கருதப்படுவான் என்று சொல்லக்கூடிய அளவுல ஒரு உயர்ந்த இறைவன் ஸ்தானத்துல, கடவுள் ஸ்தானத்துல எல்லா உயிர்களையும் நேசிப்பதற்காக கூட்டம் நடத்தியிருக்கார். அப்படி கூட்டம் நடத்தையில கூட எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் முறைப்படுத்தி இருக்கின்றார். தலைவனால் சரியாக இருந்ததால் மட்டும்தான் அது சாத்தியமானது. ஏனால் புதிதாக வந்தார்கள், எத்தனையோ தம்பிகள் வந்தார்கள். அத்தனை பேரும் அவருடைய கண்ணசைக்கு கட்டுப்பட்டு என்ன அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தார்கள் என்றால் அந்த தலைவனுடைய பெருமை அப்படின்னு சொல்லணும். நாங்க குரங்கு கூட்டம்னு சொல்றீங்களா? 41 வீடு எப்படி பாச்சு? எங்க மரத்துல ஏறவும், இதுல கொட்டையில ஏறவும், அடுத்தவருடைய வீட்டை இடிக்கவும், மரத்துல இருக்க கிளைகள் எல்லாம் முறித்து போடவும் செய்த அந்த தம்பிகள் அணில் கூட்டங்களா அல்லது அந்த தம்பிகள் குரங்கு கூட்டங்களா? நாங்கள் குரங்கா? நாங்கள் என்ன பாரம்பரியமாக பண்படுத்தப்பட்ட நாகரிகத்தில் மேன்மையடைந்த ஒரு இனத்தின் மக்களாக எங்களை வழி நடத்தி இருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்கள். செந்தமிழன் சீமானன் வரைக்கும் எங்களை பண்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் இருந்த விட இருந்தமிழை உன்னால் இருந்தேன், இமையோ இருந்தமிழ்தன் என்றாலும் வேந்தேன் என்று சொல்லக்கூடிய தமிழ் தாய் எங்களை உரைப்படுத்தி இருக்கிறாள். அதனால் குரங்குக்கெல்லாம் நாங்கள் பாடம் எடுப்போமே உடைய, அதாவது நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் குரங்காக மாற மாட்டோம். இதை அவர்கள் புரிந்து கொள்வது கடினம். அவர்கள் மாற வேண்டும். அதனால் அவருடைய இனத்தை அவர்கள் சொல்கிறார்கள். 8 இடங்கள் தொங்கு சட்டமன்றமாக இருந்தது கூட அவருடைய துணையால், மோடி ஐயாவின் துணையால். விஜய் தம்பியோட குடுமையே மோடி ஐயாவுடைய கையில் இருக்கிறார். அதனால அவர் எப்படி வாயை திறப்பார்? அதனால திறக்க மாட்டார். அவர் என்ன செய்கிறாரோ, தலைவன் என்ன செய்கிறாரோ அதே முறையைத்தான் இவர் தமிழ்நாட்டிலும் நடத்துவார். அதாவது அவர் மக்களை வாக்கு மூலம், அதாவது வாயில வந்ததெல்லாம் சொல்லி ஏமாத்தி கடைசி வரை அந்த ஏமாத்துனது தெரியாதுன்னு தந்திரமா இருக்கிற மாதிரி விஜய் தம்பி நினைச்சுக்கிறாரு. மரியாதைக்குரிய முதல்வர் ஐயா நினைத்துக் கொள்கிறார். ஆனால் ஒரு நாள் சாயம் வெளுக்கும், நரியினுடைய சாயம் வெளுக்கும், மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதை மறந்து விட்டார். 30 நாட்களே ஆயிருக்கக்கூடிய நிலையிலும் கூட மோசமான உச்சத்தின் மோசமான நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது. இதுவரைக்கும் இருந்த அரசுகளை காட்டிலும் பன்மடங்கு மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை மக்களே புலம்புவதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். பலவிதமான பாலியல் குற்றங்கள்,
அது குழந்தையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் பாலியல் குற்றங்கள், எங்கு திரும்பினாலும் தண்ணி இல்லை என்ற தண்ணி இல்லா பஞ்சம், எங்கு திரும்பினாலும் சட்டக்கேடு, நினைத்து அதாவது என்ன வேணாலும் செய்யலாம் என்ற ஒழுங்கற்ற நிலை, இதெல்லாம் தலைவிரித்தாடக்கூடிய தமிழகத்தில் முறையோடு சரியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை அடக்குமுறைப்படுத்துவது ஒரு புனித விடயம் அல்ல. எங்களுக்கு பேச கூட அனுமதி கொடுக்க மாட்டார்கள், எங்களுக்கு மேடை அமைக்க கூட அனுமதி கொடுக்க மாட்டார்கள். மேடை ரோட்டிலே அமைத்தாலும் கூட எங்களுடைய தம்பி தங்கைகள் கண்ணியத்தோடு இருப்பார்கள். எந்த பாதைசாரிகளுக்கும் இடையூறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் அதாவது அண்ணன் என்னது, ஒவ்வொருவரும் ராணுவமாக இருந்து மக்களுக்கு சேவை செய்யத்தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களுடைய, இடையூறு செய்வதற்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்டது வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் ரோட்ல எங்களுக்கான நிகழ்ச்சியை நடத்த கூட தடை செய்கிறார்கள். அடக்குமுறையெல்லாம் இங்கும் செய்கிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய வெட்ட வெளிச்சம் அம்பலமாகிவிடும் என்ற பயத்தினால் அப்படி செய்கிறார்கள். ஆனால் புரட்சி வெடித்தே தீரும். மக்கள் அதாவது பிரபஞ்சமானது விழித்துக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் விழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல தலைவனை தேடிக் கொண்டிருக்கிறது. அதனால் விரைவிலே செந்தமிழ் அண்ணாவின் கரத்தை பிடிக்கக்கூடிய வகையிலே மக்கள் அண்ணனின் இதயத்தோடு நெருங்குவார்கள். அண்ணனை அரியணையில் ஏற்றுவார்கள். தமிழகத்தை மீட்டெடுப்பார்கள் என்பது உறுதியான விடயம். மாணவர்களை வைத்துத்தான் இவர்கள் வெற்றி பெற்றார்கள். குழந்தையிலிருந்து மாணவர் வரைக்கும் மாணவருடைய படையால் மட்டும்தான் இப்படி அவர்கள் மோகத்தோடு வெற்றி பெற முடிந்தது. அதற்கு பலவிதமான காரணம். அண்ணனாக மோகித்தார்கள், காதலனாக மோகித்தார்கள், தம்பியாக மோகித்தார்கள், மகனாக மோகித்தார்கள். இப்படி ஒரு மோக வலையில் வீழ்ந்து வாக்கு செலுத்தினார்கள். அவர்களுக்கு எதிராக இவர் நடவடிக்கை எடுக்கும் பொழுது தன்னால புரிஞ்சிடும், இவர் நமக்கானவர் அல்ல என்பதை அந்த மாணவர்கள் புரிந்து கொண்டு விடுவார்கள்.